Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF. இன்ஸ்டாகிராம்ல காசு வாங்கிட்டு பெய்ட் ப்ரமோஷன் பண்ற மாதிரியே பிரபல சீரியல் நடிகை ஒருவர் காசு வாங்கிட்டு தொழிலதிபரை திருமணம் செஞ்சு ஏமாற்றிட்டு வரதா பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்து ஏமாற்றியது உண்மையா? லைஃப் ஸ்டைல் நிறுவனங்களுடன் பிரபல நடிகைகள் பெய்ட் ப்ரமோஷன்களுக்கு கொலாபரேட் செய்து கொள்வதைப் போலவே இந்த சீரியல் நடிகை தொழிலதிபர் ஒருவரோடு பெய்ட் வெட்டிங்கே நடத்தியுள்ளதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொலைக்காட்சி சீரியலில் அம்மாவாக, சித்தியாக, தோழியாக பல கேரக்டர்களில் நடித்து இல்லத்தரசிகளின் அபிமான நட்சத்திரமாக வலம் வரும் ரிஹானா பேகம் நிஜத்தில் ஒரு சீட்டிங் கேரக்டர் என அவருடைய இரண்டாவது கணவர் ராஜ் கண்ணன் என்பவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதோடு சீரியல் நடிகை தன்னிடமிருந்து 20 லட்சம் வரை பணத்தை நாடகமாடி பறித்துள்ளதாகவும் அவருடைய அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை தான் கண்டுக்க கூடாதென கண்டிஷன் போட்டதாகவும் பகீர் கிளப்புகிறார் ராஜ்கண்ணன். என்ன நடந்தது? ராஜ்கண்ணனின் இந்த குற்றச்சாட்டுக்கு ரிஹானா பேகத்தின் ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். தமிழில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரபலமான சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர் ரிஹானா பேகம். இவருக்கு ஏற்கனவே ஹிஸ்புல்லா என்பவரோடு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த ரிஹானா பேகத்திற்கு வேளச்சேரியில் ரெஸ்டோ பார் நடத்தி வந்த ராஜ் கண்ணன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். இந்நிலையில் ரிஹானாவின் தாய் தொழிலதிபர் ராஜ் கண்ணனுடன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். முதல் கணவரிடமிருந்து ஏற்கனவே விவாகரத்து பெற்றதாக ரிஹானா தெரிவித்த காரணத்தால் ராஜ் கண்ணனும் கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார். இவர்களது திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே முதல் கணவரின் குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும், பேங்கில் அடமானம் வைத்த 9 லட்சம் மதிப்பிலான நகைகள் மீட்க வேண்டும் என கொஞ்சம் கொஞ்சமாக ரிஹானா பேகம் தன்னிடமிருந்து லட்சமாக பணத்தை கறந்துள்ளதாக ராஜ்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு திருமணத்தின் போது ரிஹானாவிற்கு தான் 2 சவரனில் பிரேஸ்லெட், 3 தங்க மோதிரங்கள், தாலி செயின் மற்றும் கோல்டு காயின்ஸ் வாங்கி கொடுத்ததாக தெரிவித்துள்ள ராஜ்கண்ணன், ரிஹானா சொந்தமாக பிசினஸ் தொடங்க ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுத்துள்ளதாகவும் கூறி போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு என சொல்கிற வகையில் இதுவரை அன்பளிப்பாக கொடுத்த குண்டுமணி தங்கத்தை கூட பட்டியல் போட்டுள்ளார். இவர்களின் திருமணம் கடந்த 2024 ஜனவரி 20ஆம் தேதி கோபாலபுரத்தில் உள்ள ராஜ்கண்ணனின் உறவினர் வீட்டில் சிம்பிளாக நடந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு முதலிரவு அன்று மட்டுமே ராஜ்கண்ணனின் வீட்டில் தங்கிய ரிஹானா பேகம் அதன் பிறகு கணவரிடம் தான் செலிபிரிட்டியாக உள்ள காரணத்தால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும், அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாதென கண்டிஷன் போட்டதாக ராஜ்கண்ணன் அவருடைய புகார் மனுவில் தெரிவித்து பகீர் கிளப்பியுள்ளார். மனைவியின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராஜ்கண்ணன் மேற்கொண்ட புலன் விசாரணையில் ரிஹானா அவருடைய முதல் கணவரை விவாகரத்து செய்யவில்லை என்கிற தகவலும், அவர் கணவர் மற்றும் அம்மாவோடு சேர்ந்து பல தொழிலதிபர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி வலை விரித்து பணம் பறித்துள்ளது தனக்கு தெரிய வந்ததாகவும் ராஜ்கண்ணன் அவருடைய புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் பூந்தமல்லி போலீசார் இரு தரப்பினரையும் புதன்கிழமை விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அழைத்துள்ளனர். இரண்டாவது கணவரின் பகீர் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை ரிஹானாவிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதது அவருடைய ஃபாலோயர்ஸ்களை குழப்பமடைய செய்துள்ளது. எனினும் உண்மை என்னவென்பது காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF.